வசனம் தியானத்தின் தலைப்பு: கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். ஓசியா 14 அதிகாரம் 9 வசனம். கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். கர்த்தரின் வழிகள் செம்மையானவைகள் என்பதை அறிந்த தாவீது ராஜா சங்கீதம் 25:4 இவ்வாறு ஜெபிக்கிறார்: கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். ஒவ்வொரு நாளும் தாவீதைப் போல இந்த வசனத்தை நம் ஜெபத்திலே நினைவு கூறுவோம். நம் ஆண்டவருக்கு ஆலோசனை கர்த்தர் என்கிற ஒரு பெயர் உண்டு. ஆண்டவருடைய ஆலோசனையின்படி நம் வழிகள் இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். பல வருடங்களுக்கு முன்பு எகிப்திய படைகள் நுபியா பகுதியை கைப்பற்றினார்கள். பின் அந்த இராணுவ வீரர்களில் ஒரு பகுதியினரை அரேபிய பாலைவனத்தை கடக்க சொன்னார்கள். அரேபியாவிலுள்ள ஒரு தலைமை வழிகாட்டி அவர்களை வழிநடத்தி சென்றார். அவர்கள் செல்லும் வழியிலே அந்த போர் வீரர்களுக்கு தண்ணீர் குறைவாக இருந்ததால் அவர்களுக்கு தண்ணீர் அளவாக கொடுக்கப்பட்டது. அங்குள்ள இராணுவ வீரர்கள் அதிக தண்ணீர் தாகத்தினால் சிரமப்பட்டார்கள். போர் வீரர்களுக்கு உரிய தண்ணீர் இன்னும் ஒரு நாளில் வந்துவிடும், பொறுத்து கொள்ளுங்கள் என்று அந்த அரேபியாவில் உள்ள வழிகாட்டி கூறினார். அப்போது தூரத்திலே அழகான தண்ணீர் குளம் தெரிவது போல காட்சியளித்தது. இந்த போர் வீரர்கள் அந்த வழிகாட்டியிடம், எங்களை அந்த தண்ணீர்கள் இருக்கும் குளத்திற்கு வழிநடத்தி செல்லுங்கள் என்று கெஞ்சினார்கள். அந்த வழிகாட்டிக்கு இந்த பாலைவனத்தில் உள்ள வழிகளெல்லாம் நன்றாக தெரியும். ஆதலால் அவர் இது கானல் நீர் என்று புரிந்து கொண்டார். அங்கு குளம் கிடையாது, ஆதலால் நீங்கள் அங்கு போக வேண்டாம் என்று கூட்டி செல்ல மறுத்துவிட்டார். வனாந்தரத்தில் இன்னும் நாம் அலைந்தால் நம் நேரம் வீணாகும், தண்ணீர் தாகமும் அதிகமாகும், நாம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு சேர முடியாது என்றார். இதை கேட்டதும் அந்த போர் வீரர்களுக்கு கோபம் வந்தது. நாங்கள் போய் தண்ணீர் குடித்துவிட்டு மற்றவர்களுக்கும் கொண்டு வருகிறோம் என்று சொல்லி சென்று விட்டார்கள். அவர்கள் நடந்து செல்ல செல்ல அந்த குளம் இன்னும் தூரத்தில் இருப்பதைப் போல உணர்ந்தார்கள். பின்புதான் அது கானல் நீர் என்று புரிந்து கொண்டார்கள். சிறிது நேரத்தில் இராணுவ வீரர்களுக்கான வண்டியில் தண்ணீர் வந்தது. சில சமயம் ஆண்டவர் நம்மை நடத்தும் பாதையில் கால தாமதங்கள் ஆனாலும் காத்திருக்கிற நமக்கு அந்த முடிவு ஆசீர்வாதமாகவே இருக்கும். நம்மை சரியான பாதையில் ஆண்டவர் நடத்துவார். என் பின்னே வாருங்கள் என்ற நம் ஆண்டவரின் பின்னே நாம் செல்வோம். அவர் நம்மை சரியான வழியிலே நடத்துவார். சில வழிகள் நமக்கு கடினமாக இருந்தாலும் ஆண்டவருடைய வழிகளுக்காக நாம் காத்திருக்கும் போது முடிவிலே அந்த கடின பாதைகளும் நமக்கு ஆசீர்வாதமான பாதையாகவே மாறும். செம்மையான வழியிலே நம்மை நடத்துகின்ற கர்த்தருடைய வழி நடத்துதலுக்காக ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் செம்மையான வழியிலே ஒவ்வொரு நாளும் நடப்பதற்கு ஆலோசனை கர்த்தராக எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு வழிகாட்ட, எங்களை வழிநடத்த, எங்களுக்கு முன் செல்ல வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.